வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற பக்கோடா குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பக்கோடா குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தில் கடல மாவு, அரிசி மாவு, பச்சை மிளகாய், இஞ்சிலாம் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதாவது எப்படி சொல்கிறேன்னா இந்த கடல மாவு கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எப்படி க்ரன்ச்சியாக வருது, அதுக்கப்புறம் இந்த குழம்பு எப்படி ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது. இதில் வந்து பர்டிகுலராக இதில் குழம்பு தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த குழம்பு தூள் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி புளி யூஸ் பண்ணி பண்ணுற ரெசிபி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நார்மலாக வீட்டில் நீங்கள் ஒரு குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொரியல் பண்ணணும். இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது அடிஷ்னலாக பொரியலோ இல்லை கூட்டோ நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பக்கோடா குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பக்கோடா குழம்புக்கு தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், சின்ன வெங்காயம் 20 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிச்சு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கடல மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1 டீஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் சைஸ், தேங்காய் 2 வறுத்தை, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பக்கோடா குழம்புக்கு தேவையான பொருட்கள். இந்த பக்கோடா குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பக்கோடாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் பச்சடி பண்ணுவீங்களே, வெங்காய பச்சடி, அந்த மாதிரி 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணணும். பொடிசாக கட் பண்ண விடாது, இந்த மாதிரி ஸ்லைஸ் தான் கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் தேவைகளுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதே டைமில் இஞ்சி. இந்த இடத்துல இந்த மாதிரி இஞ்சியும் பச்சை மிளகாய் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பக்கோடா பண்ணுறதுக்கு. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி பக்கோடா குழம்பு பண்ணுறதுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி கரெக்டாக போட்டுருக்கணும். இதுக்கு பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு சில்லி பவுடர் போடுங்க. இந்த சில்லி பவுடர் எதுக்காக இந்த இடத்துல எனக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, ஒன்று வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதே டைமில் ரொம்ப காரம்லாம் கொடுக்காது. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, இதோட அரிசி மாவு. இந்த இடத்துல அரிசி மாவு நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அரிசி மாவு வந்து கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை கொடுக்கறதுக்கு, கடல மாவு வந்து ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு கடல மாவு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி அரிசி மாவும் கடல மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல முக்கியமாக பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற எந்த ஒரு பொருளாலும் பெருங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பெருங்காயம்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி தெளிக்காமல் மிக்ஸ் பண்ணுறோம். ஏங்கிட்டனா அந்த வெங்காயத்தில் ஈரத்தன்மை இருக்கும். அப்போ என்னவும் கடல மாவு, அரிசி மாவு எல்லாம் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தண்ணி தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றி நீங்கள் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரேடியே நீங்கள் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பக்கோடா வந்து ரொம்ப பெருசாக வரும். அப்புறம் முறுமுறுப்பு தன்மை கொடுக்காது. எண்ணெய் கடாய் வந்து நீங்கள் போடும்போது மீடியமான சூடில் வச்சு நீங்கள் நல்லா உதிரியாக போடுங்க. போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட விரல் பார்த்தீங்கன்னா அந்த 4 விரல் நசுக்கி போடும்போது தான் அப்போ தான் அந்த வெங்காயம், அந்த கடல மாவு, அரிசி மாவு ஒன்றோட ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா முறுமுறு கொடுக்கும். நீங்கள் வீட்டில் பக்கோடா பண்ணணுச்சுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கடல மாவு, அரிசி மாவு உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அப்போ என்னென்னா கொஞ்சம் பெருசு சைஸாக வரும், அவ்வளோதான் விஷயம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து முடித்த பிறகு ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு தாளி போடுறோம். இந்த கடுகு நல்லா புரிஞ்சு ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சீரகம் போடுறோம். இந்த சீரகம் போட்ட பிறகு இந்த ரெசிபி பர்டிகுலர் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், பெரிய வெங்காயம் வேண்டாம். இந்த சின்ன வெங்காயம் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/4 1/3 வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நார்மலாக வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பண்ணுவீங்களே, குழம்புன்னு சொல்லும் போது வந்து வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 செகண்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் போட ஆரம்பிக்கலாம். இந்த தக்காளி அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி இருந்தால் 1 தக்காளி போதும். இதுவே வந்து ஒரு சின்ன தக்காளி நீங்கள் போடுறீங்கன்னா அப்போ 2 தக்காளி போடுங்க தேவைப்பட்டால். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம்.
இது மாதிரி வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா குழம்பு தூள், நம்ம வீட்டில் குழம்பு தூள் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் நார்மலாக மிளகாத்தூளும் தனியாத்தூள் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வந்து, அதாவது தனித்தனியாக வச்சுருப்பீங்க பவுடர் மசாலா, அந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி குழம்பு தூள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு தூள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்போட ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணும்போது தக்காளி தொக்குமா ரெடி ஆகும். கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புளி தண்ணி போட்ட பிறகு ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த புளி கெட்டியான தன்மை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியான தன்மை வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கடைசியாக தேங்காய் பால் 2 பத்து தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காய் பால் கெட்டியாக அரைச்சி எடுத்துங்க. இந்த தேங்காய் பால் நீங்கள் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிகபட்சம் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். ஏன் கேட்டிங்கன்னா தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது அந்த தேங்காயோட அந்த இனிப்பு தன்மை எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப நேரம் குக் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகட்டுன்னு சொல்லிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா இந்த குழம்பு ரெடி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பக்கோடா குழம்புக்கு இந்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஃபைனலாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பக்கோடாவை மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி சுடு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதிக நேரம் வந்து ஊற வச்சு சாப்பிட வேண்டாம். ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த முறுமுறுப்பு தன்மையோட அந்த குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு எதுவுமே தேவையில்லை தொட்டுக்க ரைஸுக்கு. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ரெசிபி தான் இந்த பக்கோடா குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க, இந்த பக்கோடா குழம்பு எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயத்தை எப்படி கட் பண்ணோம், அந்த வெங்காயத்தில் எப்படி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் வந்து இந்த பக்கோடா வந்து அந்த குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விளக்கமான விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க மக்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இப்படி செஞ்சு வித்துச்சுங்க, ஐயோ சூப்பராக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பிரமாதம் ரெசிபி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.